இயற்கையாவே கடுக்காய் என்ன சொல்லியிருக்க, ஒரு மரத்து போற தன்மையை உடல்ல ஏற்படுத்தும். இரவு நீண்ட நேர உறக்கத்துல நீண்ட நேரமா உணவு சாப்பிடாம இருக்கும் போது உடல் எப்படி இருக்கணும், உள்ள உறுப்புகள்லாம் மரத்து போகணும். அப்படி மரத்து போகக்கூடிய தன்மையை கொடுப்பது கடுக்காய். நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அந்த கடுக்காய் உடல் உள்ளுறுப்புகளை மரத்து போக செய்யறதுனால அத்தனை உறுப்புகளுமே மரத்து போகுது. அதனால என்ன ஆயிருது, தூக்கம் நல்லா வரும். செரிமான வேலையை கட்டுப்படுத்துது, உடல் உறுப்புகள் இயங்குவதை கட்டுப்படுத்துது. கடுக்காயினுடைய பணி என்ன, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றது. ஏன்னா நமக்கு இருக்கிற நல்ல பழக்கம் என்ன தெரியுங்களா, சித்த மருத்துவத்துல பொருளுடைய பயன்களை பற்றி எழுதும் போது இருக்கிற என்னென்ன பயன்கள் எல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் லைனா வரிசை கட்டி எழுதிடுவோம். ஆனா ஏன் இதுக்குனாலும் தெரியாது. சரியா, எப்படியாவது இதை சாப்பிடணும் மற்றவர்கள் அப்படிங்கறதுனால. ஆனா உண்மையில் அதனுடைய பயன்கள் எதற்கு அப்படிங்கறது நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. கடுக்காயை பொறுத்தளவு இப்படி சாப்பிடும் போது ஒரு அரை சிட்டிகை அளவு சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா